ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்கே கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேரி ஷவர்மான்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஹாரர் கேம்ஸ் போட்டு இருப்போம். இதுவும் ஒரு ஹாரர் கேம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சண்டே நம்ம கொலாப் பண்ண போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு கூடன்னு சொல்லியிருந்தோம். அதில் என்ன ஒரு சிக்கல்னால், நான் அவனுக்கு கால் பண்ணியும் பார்த்துட்டேன், மெசேஜ் பண்ணியும் பார்த்துட்டேன். அவன் எனக்கு ரிப்ளைவே பண்ணல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நீ இந்த வீடியோ பார்த்துருந்தேன்னா ஏன் கொலாபுக்கு நீ ரிப்ளைவே பண்ணல, விளையாடலாமா வேணாமா அப்படின்றத சொல்கிறா. வேணா நம்ம அதை தள்ளி போட்டுக்கலாம் காய்ஸ். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு ஹாரர் கேம் தான். சாரி கைஸ், கொஞ்சம் ப்ரொனவுன்ஸ் தப்பாயிடுச்சு. இன்ட்ரோ சாங் வரத்துக்குள்ளே நான் பேசி முடிக்கல. அதனால் நம்ம இப்போ சொல்லலாம். நான் உங்கள் எஸ்கே கேமிங். ஓகே கைஸ், நம்ம கேம் ப்ளே உள்ள வந்தாச்சு. இதுதான் நம்ம வேலை செய்ய போகிற ஷவர்மா கைஸ். ஷவர்மா கடை. யாரெல்லாம் ஷவர்மா சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் ஷவர்மா சாப்பிட்டதே இல்லை. அது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே, இருங்க க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே கைஸ், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெல்கம் டு ஷவர்மா அட் கிசோக்குனா இப்போ கஸ்டமர்ஸ்க்கு ஷவர்மா சூடாக இருந்தால் ரொம்ப பிடிக்குமா. ஃபஸ்ட்டு நம்மளை இதை ஆன் பண்ண சொல்கிறாங்க. நீ விண்டோவை ஓப்பன் பண்ணிக்கோ, ஏன்னா பார்க்க சஸ்பீஷியஸாக. சாரி கைஸ், கொஞ்சம் இப்போ கொஞ்சம் வாய்ஸில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், ஒரு சில ப்ராப்ளம்னால. கவலைப்படாதீங்க. சரி வாங்க, நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த சீட் எடுத்து படிக்க சொல்கிறாங்க. இல்லை ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குதான். யாராவது சிரிச்சுக்கிட்டே வந்தாங்கன்னா உங்களுக்கு சோடா கொடுத்து அமுச்சு ஊற்றுறணுமா காய்ஸ். அதுக்கப்புறமா அனாமலி மாதிரி யாருன்னா உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சாங்கன்னா உடனே ஷட்டரை க்ளோஸ் பண்ணிடணுமா. அடுத்து அடிக்கடிக்கு இந்த ஷவர்மா இருக்குல்ல, இங்கே சுற்றின்னு இருக்கே, அது திடீர்னு ஆடுமா, அப்போ வெளியே போயிடணுமா. அப்புறம் ஒவ்வொரு ஃப்ரைடே அன்றைக்கும் ஒருத்தவங்க காரில் வருவாங்களாம். அவங்கள செக் பண்ணுவாங்களாம். அடுத்த இன்னும் நிறையா போத்திருக்கு. ஃபுல்லாக படி கற்றுக்கணுமா. பாடி மற்ற என்ன போட்டுக்கிறாங்கன்னா, இப்போ யாருன்னா ஃபேஸ்லெஸ்ஸாக வந்தாங்கன்னா அவங்க ஓகே கைஸ், போனேன் கைஸ். இது ஐயோம்மா, என்னடா ஃபஸ்ட்டே அனாமலி கொடுக்குறீங்க 6. சரி போ பாவீங்களா, ஃபஸ்ட்டே அனாமலி கொடுக்குறானுங்களே. ஃபஸ்ட்டு நார்மலாக இருக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டே அனாமலி கொடுக்குறானுங்க காய்ஸ். சரி விடுங்கோ. அடுத்த கஸ்டமராச்சு ஒழுங்காக வருவாங்க. பேஷண்ட்டுனே வாயில் வருது காய்ஸ் திடீர்னு. அந்த அனிமல் ஹாஸ்பிட்டல் விளையாடி பேஷண்ட்டுனே வருது. அடுத்த கஸ்டமர் வருவாங்க, வெயிட் பண்ணலாம். அடுத்த கஸ்டமர் வர வரைக்கும் யாருமே இன்னும் வரல. இருங்க, நம்ம கொஞ்சம் இந்த ஷவர்மாவை எடுத்து அங்கே போட்டுடலாம். வெட்டி ஷவர்மாவோட சிக்கனை நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் காய்ஸ். வெட்டி முச்சாச்சு. இப்போ இது காணுமே, என்னாச்சு, தொலைப்பட்டு ஆயிடுச்சா? நம்மளுக்கு முதல் கஸ்டமர் யார் சார் நீங்கள்? பார்க்க கொஞ்சம் எனக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது காய்ஸ். யாருன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த முடி, அந்த கோட் சூட்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஞாபகம் வந்துச்சு. டெத் நோட் சீரீஸ் வரும்ல காய்ஸ், அதில் இவன் தான் ஹீரோவாக வருவான். இவன் கூட அதான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். டெத் நோட்டில் பேர் எழுதுகிறவங்களாம் இறந்துருவாங்கள்ல, அதில் இவன் தான் ஹீரோவாக வருவான். ஆனால் இவன் ரியல் அந்த அனிமலில் வில்லனாக இருப்பான். சரி, நம்மளுக்கு அதை பற்றி இருக்குது. ஆனால் இவன் பார்க்க அதே மாதிரி இருக்கான் செஸ்ஸில். ஓகே, இப்போ இதை எடுத்து போட்டுடலாம். ஓகே, இப்போ இவனுக்கு ரோல் பண்ணி கொடுத்துடலாம் ஷவர்மாவை. நீங்கள் தான் எங்கள் முதல் கஸ்டமர், அனாமலியாக இருக்கக்கூடாது. போகலாம் சார். நீங்கள் இன்னொன்று கேட்டானா? சரிங்க, இன்னொன்று செஞ்சு கொடுத்துடலாம், பிரச்சனையே இல்லை. இன்னொன்று செஞ்சு கொடுத்துடலாம். இருங்க, ஃபஸ்ட்டு மயோனீஸ் எடுத்து போட்டுடலாம். ஆமாம், நம்ம நாட்டில் ஷவர்மா பேன் பண்ணிட்டாங்களாமே. தமிழ்நாடு இல்லை காய்ஸ். மயோனீஸ் பேன் பண்ணனால ஷவர்மாவும் பேன் பண்ணிட்டாங்களா தெரில. ஆனால் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஷவர்மா இல்லைன்னு.
மயோனைஸ் பேன் பண்ணனாலையா? ஓகே கைஸ், இதையே அவர்கிட்ட கொடுத்துடலாம். கொடுக்க முடில. குடு 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 கிவ் பண்ணுங்களேன். இருங்க, கொடுக்க முடில. டச் ஒர்க் ஆகலை கைஸ். நான் தெரியல, இவனுக்கு கொடுக்க முடில. குடு குடு குடு. என்னடா கொடுக்கவே முடில? என்னடாச்சு? அழுத்தி பிடிக்கணுமா இல்லை வந்து லேசாக கிளிக் பண்ணணுமா? என்ன கைஸ் பண்ணணும்? அழுத்தி பிடிக்கணுமா கிளிக் பண்ணணுமா? இருங்க, நானே தெரியலையே, ஒன்றுமே புரியலையே. என்ன பண்ணணும்? அழுத்தி பிடிக்கணுமா கிளிக் பண்ணணுமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கைஸ். இருங்க, வேறு என்ன பண்ணுமான்னு நான் வேறு என்ன எக்ஸ்ட்ரா கேட்டாரான்னு. யூ ஃபார்கெட் சம்திங்னு சொல்லிட்டு நாவா இருக்கும். ஒரு கேமரா பார்க்க சொல்லிட்டா. கேமராலாம் நல்லா தான் இருக்கிறாரு. என்னவா இருக்கும் ஒன்றுமே புரியலையே. என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன பண்ணணும்? ஒருவேளை ஜூஸ் கொடுக்கணுமா? ஆனால் ஆமாங்க கைஸ், சோடா கொடுக்கணும் போல. டே, உனக்கு சோடா வேணுமாடா? இருங்க, பெப்சி எடுத்து கொடுத்துடலாம். ஓகே கைஸ், கொடுத்தாச்சு. நான் உங்களோட பேரை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறான். ஓகேடா, உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த நோட்டில் எழுதி கொடுன்றான். நான் உண்மை சொல்கிறோம், நாங்கள் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டேன்றேன். உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து நாங்கள் வந்து ஒருத்தனை தேடின்னு இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு கொஞ்சம் வந்து டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்றான். என்னோ சொல்கிறான். சரி, நான் உங்களோட நேம் எழுதி தரேன், இதாங்க நோட்டுன்றான். கைஸ், இப்போ நம்மளோட பேர் எழுதுகிறோம். என்ன கைஸ் இவன் இப்படி ஆயிட்டான்? கைஸ், அப்போ இவன் அண்ணாமலையா? கைஸ், அப்போ இவன் நிஜமாலே அண்ணாமலை தான் கைஸ். அந்த டெத் நோட்டில் வருவான் நான், அவனே தான். வச்சாச்சு ரெட் கலரில் மாதிரி ஆர்ட் பீட் துடிக்கிற மாதிரி ஆச்சு. அது டெத் நோட்டு இல்லை, எவிக் நோட்டா? என்ன கைஸ் இது? எவிக் நோட்டு புதுசாக இருக்கு. நானாவோ நம்ம நினச்சிட்டு கரெக்ட் தான். அந்த டெத் நோட்டில் வரவன் தான் இவன் செஸ்ஸில். சரி விடுங்க, நம்மளுக்கு இருக்கு. ஃபஸ்ட்டு கஸ்டமரே அண்ணாமலை. என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், நீங்கள் அங்கே சைடில் நோட் பண்ணிங்களா? அங்கே ஏதோ மஷ்ரூம் மாதிரி ஏதோ வளர்ந்துருக்கு. நான் தெரில, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அங்கே நார்மலாக தானே இருந்துச்சு. இப்போ ஏதோ ஓட்டை போட்டு ஏதோ மஷ்ரூம் மாதிரி வளர்ந்துருக்கு பாருங்க. அங்கே தெரிதா? விடுங்க, நம்ம அதாவது கற்றுக்கு நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம் கைஸ். ஓகே, இதை வச்சிடலாம். அடுத்த சீஸ் எடுத்து வச்சிடலாம். அடுத்த சாலட் எடுத்து வச்சிடலாம். ஒரு நிமிஷம். ஓகே, மீட்டையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணி இப்போ வந்து அதை அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா? பெப்சி என்ன கேட்டாங்களா? நான் கிவ் இட் டு த கஸ்டமர். என்னடா பெப்சி என்ன கேட்டியாடா? சரி, கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் லேவிஷா? இன்னொன்று வேணும். இருங்க, சரி இருங்க, இன்னொரு லேவிஷ் எடுப்போம். டேக் லேவிஷ், put it on the board. Wait, put it on the board. Take the mayonnaise and apply it on the lavish. Take the cheese and spread it on the lavish. Take the vegetable salad and put it on the lavish. Take the meat, put it on the lavish. Roll it and give. இருங்க காய்ஸ், நான் சிசிடிவி கேமரா பார்க்கவே இல்லை காய்ஸ். ட்வின்ஸ் காய்ஸு. அண்ணாமலை கிளம்பு. அண்ணாமலைக்கெலாம் இங்கே நாங்கள் சாப்பாடு போடுறதில்ல. அண்ணாமலை ஆயிடுச்சா காய்ஸ்? இது அண்ணாமலைன்னு நினைக்கிறேன், நான் தெரியல. அண்ணாமலைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் காய்ஸ் அது போகல காய்ஸ், இங்கே நிற்குது காய்ஸ். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிற மாதிரி தெரியல, ஆனால் கடைசியில் தான் ரிசல்ட் தெரியும். நான் பண்ணிடுறேன், நான் தப்பு பண்ணிடுறேன்.
ஒரு வேளை அந்த மஷ்ரூம் மாதிரி இருக்கா நானே தெரில, ஏதோ வித்தியாசமாக ஏதோ ஒரு ஏலியன் ஜண்டு மாதிரி இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நிறைய கஸ்டமர்ஸ் சொன்னாங்க, அவங்களெல்லாம் ஷவர்மா செஞ்சு கொடுத்தேன். இவன் நான் சொல்கிறேன்னா இவனுக்கு ஒரு ஷவர்மாவும் சோடாக்கு என்ன வேணுமா. சரி கைஸ், இவருக்கு வந்து நம்ம ஷவர்மா செஞ்சுன்னு இருக்கோம். கைஸ் நான் கைஸ் இது திடீர்னு லீவுன்னு காத்துட்டு இவன் நான் திரும்ப சொல்லியிருந்தான் என்னால் வந்து டெக்னிக்லாம் பண்ண முடியும், நான் நினச்சேன்னா உன்னை இந்த கேமை விட்டு தொட்ட முடியும்னா. ஓகே கைஸ், இவனுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு, தொத்த முடியும்னா கைஸ். திடீர்னு வந்து லீவுன்னு காத்துட்டு கைஸ், அப்புறம் நான் சொல்கிறேன் ஜோக் பண்ணுன்றான். இந்த மஷ்ரூமை பார்த்தா வர எனக்கு ஒரே பயமாக இருக்குது கைஸ். பாருங்களேன் வாயை பொழந்துனுக்குது, எப்படி இருக்குது பாருங்களேன். மஷ்ரூமாக நான் ஜண்டுனே தெரில, இது ஏதோ வித்தியாசமான ஜண்டுவாக இருக்கும் போல் கைஸ், ஜண்டு பாம்பு போல். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து இன்னொரு கஸ்டமரை ஹேண்டில் பண்ணின்னு இருக்கோம், இவருக்கு ஷவர்மா செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அவரை அமுச்சு விட்டாச்சு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா, ஷவர்மா கொடுத்தா திடீர்னு வந்து வடக்கன் போல் வெத்தலை பார்க்க போட்டு வந்துருப்பான் போல், அது அப்படியே வாயிலேருந்து துப்பிட்டேன் கண்ணாடியில், அப்படியே ஷவர்மாவே இங்கே வச்சுட்டு ஓட்டான், நானே தெரியல. காய்ஸ் இங்கே பாருங்களேன், யாருன்னா கஸ்டமர் இந்த மாதிரி தலையை தூக்கின்னு வருவாங்களா காய்ஸ். இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இவன் அண்ணாமலையாக இருப்பானு டவுட்டாக இருக்குது. குடிகார மாதிரி இருக்கான், எனக்கு தெரிஞ்சு இவன் கண்டிப்பாக அண்ணாமலையாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த பாருங்களேன் தலையை திருப்பி தலையை தூக்கிக்கின்னு வான்னுறான். இருங்க அமுச்சு விட்டுடலாம். நம்ம கெஸ் பண்ணி கரெக்டாக இருந்தால், நம்ம தப்பாக பண்ணியிருந்தா இந்த மஷ்ரூம் வந்து மேலே வரணும், நம்ம கரெக்டாக பண்ணால் இந்த மஷ்ரூம் வந்து கீழே போகணுமா. கீழே போகணுமா தெரியலையே, கீழே போச்சுன்னா நல்லா தான் இருக்கும். கரெக்டாக பண்ணியிருக்குமே, ஆனால் அந்த மஷ்ரூம் கீழே போகல அப்படின்னா வந்து அது தப்பாக பண்ண மேலே வரும்னு நினைக்கிறேன். கட்சியில் நம்மளை வந்து அவுட் கூட பண்ணிடலாம், யாருக்கு தெரியும். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இன்னொரு கஸ்டமர் வந்தாங்களா, இங்கே பாருங்கள் யாருன்னா இந்த மாதிரி இருப்பாங்களா. இதை பாருங்க பேய் பொம்மை வந்துக்கிற அந்த துணி கடையிலலாம் அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு வந்து அந்த மேனுக்கன்லாம் வச்சுருப்பாங்களே, அது மாதிரி ஏதோ துணி பொம்மை வந்துருக்கு காய்ஸ். காய்ஸ் இப்போ வந்து இந்த கஸ்டமருக்கும் நம்ம வந்து அவரோட ப்ராடக்டை கொடுத்துடலாம். ஓகே க்ளோஸ் பண்ணிடலாம். நிறைய கஸ்டமர்ஸ் வராங்க, ஆனால் ரொம்ப நேரம் வருது ஒரு கஸ்டமர் வரத்துக்கே, என்ன பண்ணுறது தெரில. காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இவன் யாருன்னு தெரியல, ஜாக்கிங் பண்ணிருப்பான் போல், ஜாக்கிங் போடுற மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கான். சரி இவனுக்கும் நம்ம ஷவர்மா செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இவருக்கு ஷவர்மா செஞ்சாச்சு, இதாங்க சார் எடுத்துக்கோங்க. இது இன்னும் சூடாக இருக்குன்றான். நீ என்னோடய வாழ்க்கையை நீ காப்பாற்றித்தன்றான். யாரா இவன் ஷவர்மாக்கு வாழ்க்கையை காப்பாற்றித்தன்றான், யாருன்னே தெரில. ஓகே கைஸ், இப்போ இங்கே இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காரு, இவருக்கும் செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே கைஸ், இவருக்கும் செஞ்சு கொடுத்தாச்சு. இதை க்ளீன் பண்ண முடியும் போல் கைஸ். இதோ இது இப்படி அழுத்தி இது இப்படி பண்ணும் போல் வந்துச்சு கைஸ், போயிடுச்சு கைஸ். ஓகே கைஸ், ஐயோ நான் கைஸ் இது இங்கே பாருங்களேன் மேலே வந்துடுச்சு. ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமான்னு. கைஸ் இது இப்படி வந்துருக்குது காய்ஸ். இப்போ இங்கே இன்னொரு மேடம் வந்திருக்காங்க, இப்போ இவங்களையும் செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு ஷவர்மா செஞ்சு கொடுத்துடலாம். இவங்க அண்ணாமலையிலே உங்களுக்கு ஷவர்மா செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ ஷவர்மா செஞ்சு கொடுத்துட்டேன். இவங்க நல்லவங்க தான், அதனால மேலே வரல. பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு ஜாப்பனீஸ் படத்தில் டிவிலேருந்து ஒரு பேய் வந்து எகிரி குச்சி வரோம்ல, ஒரு கிணத்துலேருந்து வர மாதிரி காட்டுவாங்களே. ஓகே காய்ஸ், சரி செஞ்சு கொடுத்துடலாம், அது மாதிரி இருக்குது காய்ஸ். சரி இவருக்கு நம்ம ஷவர்மா ரோல் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே காய்ஸ். ஏய் என்னடாச்சு, ஏன் மேலே காய்ஸ் ஒரு மூஞ்சே இல்லை காய்ஸ். ஐயோ காய்ஸ், நான் ஃபஸ்ட்டே பார்த்தேன் காய்ஸ் கேமராவில், இல்லை இருந்துச்சு காய்ஸ் மூஞ்சி, இல்லை நான் காய்ஸ் இவன் எப்படி இருக்கிறான் காய்ஸ், ரொம்ப பயமாக இருக்குது காய்ஸ். நிஜமாலே காய்ஸ் இங்கே இந்த மியூசிக்கும் இது ரொம்ப அழகாக இருக்குது காய்ஸ். இப்போ இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காரு, இவர் எப்படின்னா இவர் நல்லவர் தான் நினைக்கிறேன். ஏதோ பூனை வருது. ஓகே காய்ஸ், நான் காய்ஸ் ஏதோ பூனைலாம் வருது, நான் பூனை தெரியலையே. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய பூனை வந்து இது என்னோடய பூனை ஏதோ சொல்கிறாங்க.
என்ன காய்ஸ் இவங்க என்னோடய பூனை செத்துச்சுன்றாங்க. அப்போ இது அண்ணாமலையா? அப்போ இங்கே பூனை தெரியுது, நேர்லேயும் தெரியுது. இது அண்ணாமலையா காய்ஸ்? டவுட்டாக இருக்கே. இவங்க பூனை செத்துச்சுன்றாங்க. என்ன காய்ஸ் தெரியும் காய்ஸ்? தப்பாக என்ன வந்துட போடு காய்ஸ், பயமாக இருக்குது காய்ஸ். அது மேலே ஏஞ்சிக்க போடு, ஏஞ்சிக்கூடாது கடவுளை, ஏஞ்சிக்கூடாது. ஐயோ காய்ஸ் இதுவும் தப்பு காய்ஸ். அதை பாருங்களேன், 6 அடிக்கு இருக்கும் போல். இன்னும் கொஞ்சம் ஏஞ்சிச்சுன்னா நம்ம கடை முடிஞ்சிச்சு. இந்த பூனை அப்போ யாருது? ஓகே காய்ஸ், இப்போது இங்கே வந்து ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஒரு கஸ்டமர் வந்துக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது இவங்க அண்ணாமலின்னு. அதனால் நான் ஜூஸ் கொடுத்து அனுப்பிச்சி விடலான்னு பார்க்குறேன். ஆனால் முடியல. அதனால் நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். கரெக்டாக இருக்கணும், 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 கரெக்டாக இருக்கணும். காய்ஸ் நல்ல வேலை காய்ஸ். சர்வரில் இந்த கஸ்டமரே திரும்ப வந்திருக்காங்க காய்ஸ். இந்த தலை தூக்கி கஸ்டமர் போன டைம் நம்ம இவனை அமுச்சு விட்டோம். அதனால தான் இந்த மஷ்ரூம் மேலே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இவன் நல்லவன் தான் போல். இருங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு பார்க்கலாமா? வேணாம் விடுங்க, இவன் நல்லவன் தான் நினைக்கிறேன். காய்ஸ் நான் காய்ஸ் இவன் திடீர் தலையை இது பண்ணுறான். இருங்க காய்ஸ் தலையை வெட்டிடலாம். என்ன காய்ஸ் நடக்குறீங்க? ஒன்றுமே புரியலையே காய்ஸ். என்ன காய்ஸ் நடக்குறீங்க? நானும் நடக்குது காய்ஸ். காய்ஸ் நிஜமாக பயமாக இருக்குது காய்ஸ். ஒரு பயங்கரமான ஹாரர் கேம் தான். இவன் வேறு நம்மளையே பார்த்துட்டுக்கிறான் காய்ஸ், குருன்னு. ஐயோ இருங்க ஒரு வாட்டி சிசிடிவி கேமராவில் பார்ப்போம். போயிட்டானா? போயிட்டான் காய்ஸ். காய்ஸ் இல்லாத காய்ஸ். ஏமா ஏப்பா நோடு காய்ஸ், அது அங்கே எட்டி பார்க்குது காய்ஸ். நாடு காய்ஸ் அது. இப்போ இன்னொரு கஸ்டமர் வந்தார். அவர் அண்ணாமலைன்னு நினைக்கிறேன். அவர் அமுச்சு விட்டேன். சச்சோ இதுவும் தப்பா? இப்போ என்ன பண்ணுறது? காய்ஸ் இதுவும் தப்பு காய்ஸ். ஃபுல்லாக வெளியே வந்துட்டாங்க காய்ஸ். கிட்ட போனால் பிடிச்சிருவானா என்ன? காய்ஸ் நம்ம கிட்டே போக வேணாம், நம்ம இங்கே ஸ்டே பண்ணிடலாம். கிட்ட போனால் பிடிச்சிருவானா இல்லை வந்து இன்னும் வந்து தப்பு பண்ண அப்படியே இங்கே வரைக்கும் ஓடியாண்டு பிடிப்பானா தெரியலையே. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா காய்ஸ்? இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே ஒரு கஸ்டமர் வந்துன்னா அவன் குன்ஃபு கராத்தேலாம் பண்ணுங்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் கெட்டவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் நான் ஷட்டரை போட்டேன். அந்த பாருங்க குன்ஃபு கராத்தேலாம் பண்ணுகிறான். எனக்கு தெரிஞ்சு இவன் நல்லவன் தான் நினைக்கிறாருங்க. இவனுக்கு ஷார்மா கொடுத்துடலாம். தம்பி இருப்பான், அவனுக்கு ஷார்மா கொடுத்துட்றேன். வாங்க காய்ஸ், உனக்கு போய் கொஞ்சம் ஷார்மா ரெடி பண்ணிடலாம். ஆனால் அது கிட்டா போட்டிக்கு எனக்கு பயமாக இருக்குது காய்ஸ். ஷார்மா ரெடி பண்ணி கொடுக்குறேன். எர்ரா கேட்டுன்னு இருக்கிறான். ஓகே காய்ஸ், இவனுக்கு நம்ம ஷார்மா ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அவனோட ஷார்மா நம்ம கொடுக்குறோம். அதுக்கு அவன் வந்து உசுன்றான். நாடா உசுன்ற நம்ம கேட்குறோம். இப்போ எனக்கு வந்து முழு எனக்கு சக்தி கிடச்சிச்சின்னு ஓடுறான் கைஸ். பைத்தியக்கார கஸ்டமராக இருக்கிறான். சரி அடுத்த கஸ்டமருக்கு வெயிட் பண்ணுவோம். அது நம்மளே பார்க்குற மாதிரியே எனக்கு தோணுது காய்ஸ். இப்போ இங்கே இன்னொரு கஸ்டமர் வந்திருக்கான். இவன் நார்மலாக இருக்கான். இவனுக்கு ஒரு ஷார்மா செஞ்சு கொடுத்துடலாம். 300 ரூபாய் 2 ஷார்மா கேட்குறான். ஃபார் போட்டா நாடா இல்லையே, ட்வின்ஸ் கூட இல்லையே, எதுவும் தெரியலையே. சரி விடுங்க, எனக்கு 2 ஷார்மா செஞ்சு கொடுத்துடலாம். என்னங்க ஸ்டார்ட் வித் த லேவேஷ் எடுத்து போர்டில் வச்சுக்கலாம். இது பார்க்கவே பயமாக இருக்குது காய்ஸ். திடீர்னு வந்து பிடிச்சிட போறேன்னு பயமாக இருக்குது. ஜம்ப்ஸ்கார் என்ன பண்ணிட்டானா? சரி இந்த சீஸ் எடுத்து வச்சிடலாம். அப்படியே இந்த அந்த மயோனீஸா வாய் வர கொலருது காய்ஸ் பயத்தில். நிஜமாலே ரொம்ப ஹாரர் கேம் தான் போல். ஆனால் நல்லா தான் இருக்குது. இந்த கேம் எப்படியாச்சும் முடிச்சிடலாம். என்ன காய்ஸ் இது மீட்டு காலி ஆயிடுச்சு. இப்போ மீட்டு இருந்தால் ஐயோ பிடிச்சிட்டாங்க காய்ஸ். அப்படின்னா கிட்ட போனோடனே பிடிச்சிடுவான் போல் காய்ஸ். அவ்வளோதான் இந்த கேம் முடிஞ்சிச்சு. அதாவது வந்து நம்ம 6 நாளைக்கு 5 நாள் சர்வே பண்ணிட்டோமா? அடடா 5 ஷிஃப்ட்டு சர்வே பண்ணிட்டோமா காய்ஸ். இன்னும் ஒரே ஒரு ஷிஃப்ட்டு மட்டும் நம்ம சர்வே பண்ணியிருந்தோன்னா இன்னைக்கு நம்ம கேம் பிளேவை முடிச்சிருக்கலாம் காய்ஸ். தப்பு பண்ணிட்டோமே. எப்படியாச்சும் ஒரு ஷிஃப்ட்டு தாக்க பிடிச்சிருக்கலாம், வேறு வழி. சரி காய்ஸ் அவ்வளோதான் காய்ஸ் இந்த கேமு. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம அனகொண்டா கேம் ஒன்று போட்டிருப்போம். அதுக்கு வந்து நம்ம திரும்ப பார்த்து மாதிரி அனகொண்டா ரிவெஞ்சுன்னு ஒரு கேம் போடலான்னு பிளான் வச்சுருக்கேன். போடலாமா வேணாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா ஐடியா போடு.
நாம் வந்து திரும்ப அந்த அனகொண்டா கேமை விளையாடி அந்த அனகொண்டா கேமில் ஜெயிச்சு அந்த பாம்பை துரத்தலாமா சொல்லுங்கள். துரத்தணுன்னா நான் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் காய்ஸ் நான் இன்னொன்று சொல்ல நினச்சேன். என்ரிக்கு, மெர்லின் டீபக்கு, அதுக்கப்புறம் வந்து மலா டிபி, இந்த 3 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவங்க 3 பேரும் நம்மளுக்கு எப்போவுமே கமெண்ட்ஸ் போடுவாங்க. இவங்க எப்போவுமே இவங்க தான் நம்மளோட ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ். அதே மாதிரி உங்களோட பேரையும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து நீங்கள் போட்டாலே போடணும் உங்களோட ஐடி வந்து நானே சொல்கிறேன். ஓகே கைஸ், என்ன கைஸ் திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? என்னடாயிட்டு? யார் கைஸ் இவன் ஆரடிக்க இருக்கிறான்? ஓ இப்போ இந்த கேமில் இருக்கிற எல்லாம் இதெல்லாம் வரும் பொழுது பாருங்கள். இந்த பாட்டி இவனுங்க இந்த பாருங்களேன், நான் மூஞ்சி இது வித்தியாசமாக இருக்கு. என்னென்னவோ இருக்குது காய்ஸ். இவங்க எல்லாம் வருவாங்க போல் காய்ஸ். இவங்க எல்லாம் இந்த கேம் கேரக்டர் போல் காய்ஸ். சரி காய்ஸ், ஓகே இருங்க. இவங்க கூட நம்ம வந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இருங்க, இங்கே நின்றுக்கிறேன். நின்றுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் நான். இதை பாருங்கள், இப்போ நாமளும் இந்த குரூப்பில் சேர்ந்துட்டோம். நானும் வருவேன் இந்த கேமில். ஓகே காய்ஸ், இருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே சைடில் ஃபோட்டோ மாதிரி காத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஓகே காய்ஸ், ஃபோட்டோட்டேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் பெல்லை ஹிட் வச்சுக்கோங்க. பாய் காய்ஸ், பாய் 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 பாய்.